ஹலோ ஆல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ் என்னென்னு நான் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி அதுக்கு பிஃபோர் ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி லைவ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஃப்ரைடே நமக்கு தான் ஹாலிடே, பட் கிஃப்ட் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் இருந்தது சிங்கப்பூர் நிஃப்டினால். அது வந்து பார்த்தீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜை வந்து தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஆக்சுவலாக எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியை சப்போர்ட் பண்ணி தான் எப்போயுமே நம்ம ட்ரேட் நிஃப்டி 50 இருந்தாலும் வரும். கேப் டவுன், கேப் அப், ஃப்ளாட் ஓப்பனிங் மோராரில் சேமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து மோர் தேன் 100 பாயிண்ட்ஸ் 161 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 மட்டும் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது 200 டே மூவிங் கீழே வந்தனால ஃபால் வந்தாலும் வரலாம், இல்லை அகைன் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் நடந்தாலும் நடக்கலாம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க. நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 டே மூவிங் ஆவரேஜில் தொங்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் க்ளோஸ் வைக்கல, டச் ஆயிடுச்சு. மேபி மண்டே வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து கம்பல்சரி சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக இருக்கணும். புட் சைடு போகலான்னு போவீங்க, பட் கேர்ஃபுல்லாக இருங்க, ஹை வாலட்டில் இருந்தாலும் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். மூவிங் ஆவரேஜ் வந்து ப்ரீவியஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்திருக்கு. எங்கெங்க எடுத்திருக்கு? June 4 எடுத்திருக்கு. அதாவது எலெக்ஷன் டே எப்போ எடுத்தது ஒன்று ஃபால் வந்துச்சுல அது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி போயிருக்கு பாருங்கள். 200 டச் பண்ணி மேலே போயிருக்கு. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஃபாலை கால்குலேட் பண்ணாதீங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபேக் ஃபால், அதாவது என்ன சொல்லிச்சு, எலெக்ஷன் டைமில் கொடுத்த ஃபால். இதை விட்டுருங்க, இதை ஹை வந்து ஓம் பண்ணிடுங்க. இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து March 2023 வந்து பிரேக் இங்கே டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்துட்டு அகைன் கீழே போயிட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு மேலே போயிருக்கு. இந்த ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து EMA. இந்த க்ரீன் கலர் லைன் வந்து MA. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் EMA வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி தோணுது. நான் பல இடங்களில் பார்த்துட்டேன், EMA வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதனால் வந்து அதில் EMAவில் டச் ஆனதுக்கப்புறம் தான் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியர் 2 வருஷம் முன்னாடி. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்சம் காஷியாக இருங்க. எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் ஃபுல்லாகவே ரிலையன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் காஷியாக ட்ரேட் பண்ண நல்லது. இது அப்புறமாட்டி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் பேசிக் நான் என்ன பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ் என்னென்னு கேட்டிருந்தார் ஒருத்தங்க. நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் சினாரியோ சொல்லிடுறேன். ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஆப்ஷன் செயினில் வந்து இப்படி பார்த்துருப்பீங்க, தான் ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் இருக்குது, சேஞ்ச் பர்சன்டேஜ் பார்த்தீங்களா, இது எல்லாமே வேல்யூ, இது வந்து ப்ரைஸ் வேல்யூ தான். சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ் லைவ்ல தான் பார்க்கணும். இது வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் மார்க்கெட் காமிக்கிறதுனால இருக்குன்னா ஒரு ஐடியாலஜிக்கு தான். லைவ்ல வந்து பார்க்கும்போது புட் சைடு க்ரீனாக இருக்கும், கால் சைடு ரெட்டாக இருக்கும், கால் சைடு க்ரீனாக இருக்கும், புட் சைடு ரெட்டாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கால் புட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வந்து எப்படி நம்ம அணுகணும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வேல்யூம் இருக்குது, இங்கே வேல்யூ இருக்குது, ஓகேங்களா? ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ங்கிற பார்த்துருவோமா? இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி தரேன். நோட்ஸ் மாதிரின்னு சொல்கிறத விட நான் ஒரு ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அது நீங்கள் தேவைப்பட்டால் அது ஸ்னாப் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் வந்து தேவைப்பட்டால் ஸ்னாப் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் இருக்குங்களா? இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ் என்ன? ஆப்ஷன் வித் ஹையஸ்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஒரு ட்ரேடிங் பை அண்ட் செல் நடக்குதுன்னா அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு டிரான்சாக்ஷனை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒரு கான்ட்ராக்ட் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஹையஸ்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி, ஒரு வால்யூம் அதிகமாகுதுன்னா ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து அப்போ பை செல் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக தான் அது எப்படி இருக்கும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன பேஸ் பண்ணியிருக்கு? காம்பினேஷன் ஆஃப் வால்யூம் அண்ட் வேல்யூஸ். வேல்யூஸ்னு வேற ஒன்றும் கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை தான் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, ரைட் சைடு வந்து வேல்யூஸ் இருக்கும் பாருங்க. ரைட் சைடு வந்து வேல்யூஸ்ன்னு இருக்கா, இதை தான் இந்த வேல்யூவையும் இந்த வால்யூமையும் கம்பைன் பண்ணி வர்றதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதுவும் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் காலா புட்டாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் நம்ம இதில் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இதுதான் காமன் பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து இங்கே ஹையாக வந்து மணி லோட் பண்ணுறது யார் லோட் பண்ணுவா? இன்ஸ்டிடியூஷனல் லைக் பேங்க்ஸு, பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வச்சு மூவ் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆதிக்கத்தை இங்கே பார்க்க முடியும் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸில் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவா? ரீட்டைலர். அதாவது நம்மள மாதிரி அங்கே லோ கேபிட்டல் வச்சு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ரீட்டைலர். அவங்க வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எதை பார்த்து பேஸ் பண்ணி போவாங்கன்னா அந்த வால்யூம் பேஸ் பண்ணி போவாங்க. நான் ஓப்பனாக ஒன்றே சொல்கிறேன், ரீட்டைலரோட மைண்ட் செட் வேறு, இன்ஸ்டிடியூஷனலோட மைண்ட் செட் வேறு. இன்ஸ்டிடியூஷனல் வந்து எப்போ பை பண்ணுமோ அப்போ தான் பை பண்ணுவாங்க, எப்போ செல் பண்ணுமோ அப்போ தான் செல் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து
ட்ரேடர்ஸ்க்கு தான் பயந்து பயந்து ஒரு லாட்டை வந்து வாங்குறதாகட்டும் விற்கிறதாகட்டும் ரொம்ப குவிக்காக மூமெண்ட் டெசிஷன் எடுத்துருவோம். ஓகே வாங்கியாச்சு, ப்ரைஸ் வந்துருச்சா விற்றுருவோம், வித்தாச்சு. இல்லை செல் பண்ணுறோம், ஓகே எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து விற்றுருவோம். ஆனால் இன்ஸ்டியூஷன் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி தேவை. அவங்க லாட் சைஸ் ஃபில் ஆகிற வரைக்கும் அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பை பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஓவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னா செல் பண்ணி விட்டுருவாங்க. அதான் அவங்களோட வேலையேவும். பட் நம்ம ரீட்டெயிலர் தான் ரொம்ப பயப்படுவோம். ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க. இது இந்த வேவ் ஃபார்ம் எல்லாமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலரோட மைண்ட் செட் தான். நான் இங்கே வாங்கியிருக்கேன், இங்கே வந்தோடனே விற்றுட்டேன், ஃபால் ஆயிடுச்சு, இங்கே வாங்குறேன், இங்கே வந்து விற்றுட்டேன், ஃபால் ஆயிடுச்சு. அப்படி ஓவர் அண்ட் எக்ஸாஜரேட் பண்ணி தான் வேவ் ஃபார்ம் நடக்குது இங்கே. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜிக்கல் யாரோட பிளாட்ஃபார்மு யாரோட மென்டாலிட்டி காமிக்குதுன்னா ஆஸ் யூஷுவல் ரீட்டெயிலரோட மென்டாலிட்டி தான் காமிக்குது. அப்பப்போ பிக் பிளேயர்ஸ் வரும்போது மூவ்மெண்ட் கிடைக்கும். எப்பப்பெல்லாம் பிக் மூவ்மெண்ட் வருதோ அப்பெல்லாம் பிக் பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை மேனிபுலேட் பண்ணிட்டு அவங்களோட ப்ரைஸ் வர்ற வரைக்கும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணி நம்மளை மேனிபுலேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டு ப்ரைஸை வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு புல் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ஹெவியாக வந்து மேலே போகுதுன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்குமுலேட் பண்ணிட்டாங்க. அந்த கீழே இருக்க அக்குமுலேஷன்ல இருந்து நம்மளை அவங்க கொண்டு போகிறாங்க மேலே. நம்ம அந்த இடத்துல அவங்களோட ட்ராவல் பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருக்க முடியும் தான் ஆப்வியஸ்லி. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை மேலே கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப இருக்கும் அது அடுத்த கேண்டில் ஃபில் பண்ணிடுறாங்க. ரெண்டு விஷயம் தாங்க நடக்கும். அவங்க எதிர்பார்த்த ப்ரைஸை கொண்டு வருவாங்க, அவங்க எதிர்பார்த்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா அவங்களே செல் அடிச்சிருவாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருப்பாங்க. ஸோ நம்ம அதில் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணோம்னா ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். நம்ம ஒரு பாத்தில் போனோம்னா அவங்களோட கொடுக்குற ஃபோர்ஸ் நம்ம தாங்க முடியாது. ஏன்னா அவங்க வித்தின் செகண்டில் வந்து மணி லோட் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபண்ட் பண்ணிடுவாங்க. நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உருவிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க கூடலாம் போட்டி பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்கே என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். அதுதான் நம்மளோட புத்திசாலித்தனமும் கூட. ஓகேங்களா? ஸோ ஓகே, பேக் டு ஃபார்ம் வந்துடலாம். இப்போது நான் இது சுருக்கமாக சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து இதை ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்புறமாட்டி உங்களோட எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஸ்னாப் எடுக்கணும் எடுத்துக்கோங்க, இல்லை நோட் பண்ண நோட் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி சின்ன விஷயம் தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் த வால்யூம் அண்ட் சாரி அதுக்கு முன்னாடி இது முன்னும் முடிச்சிடலாமா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஹை வால்யூம் சொல்லிட்டோம். ஓகே, தீஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஹைலைட் ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ் ப்ரைஸ் மே ரியாக்ட் டியூ டு ஹெவி பார்ட்டிசிபேஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இங்கே ஒரு வால்யூம் வந்து நிறைய நடந்திருக்கு. ஓகேங்களா? எப்படி இந்த இடத்துல ஒரு வால்யூம் நிறைய நடந்திருக்கு, இதில் 23,500 நல்லா பார்த்துக்கோங்க. வால்யூம் ஹையாக இருக்குது, இந்த ப்ரைஸ் லோவாக இருக்குது, அதுவும் புட் சைடில் லோவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வால்யூம்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, புட் சைடு தான் போகும்னு சொல்லிட்டு நிறைய வால்யூம் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரைஸ் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்ரேட் என்ன பண்ணுவாங்க, உள்ளே வருவாங்க. அதுவும் எந்த ப்ரைஸில் 23,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து உள்ளே வருவாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா, இது நிஃப்டி நான் சூஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நிஃப்டி வந்துருச்சு பார்த்தீங்களா? இதான் 5 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதான் டே நம்ம ஸ்டார்ட் ஆன டே, ஃப்ரைடே வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆனது நேற்று, ஐ மீன். ஓகேங்களா? இங்கே இருந்து இங்கே வரைக்கும் போயிட்டு அகெயின் வந்து கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ நான் இந்த லெவல்ஸை வந்து நான் சண்டே கொடுப்பேன், கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, 9:15 ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி நான் இங்கே தப்பாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 14 இந்த இருக்குது, சாரி இந்த இருக்குது 315 வந்து இந்த இருக்குது 915. இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு மார்க்கெட்டா 14 தானே நேற்று. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 9:15க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இருக்குது பாருங்கள், 9:15 இந்த இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஸ்டார்ட் ஆனது வந்து அகெயின் வந்து எங்கே வரைக்கும் போயிட்டு இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் ஒரு இதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எங்கள் டைம் பாருங்கள் 10:35 இருக்குது. 10:35 அப்போ நான் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்க்க வர்றேன். ஓகேங்களா? 10:35 அப்போ எனக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, 23,600 நான் இருக்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நான் சூஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் அந்த பர்டிகுலர் டைமில் நான் பார்க்குறேன் 10:35. அப்போ நான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்க்குறேன். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன காமிச்சதுன்னா வால்யூம் வந்து சம்மந்தமே இல்லாமல் 23,500 வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நான் எங்கே நிற்கிறேன், 23,600 வந்து நான் எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் மேலே போகணும்னு நினச்சிட்டு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனில் வந்து வால்யூம் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன், புட் ஆப்ஷனில் வந்து ஹெவியாக இருக்குது வால்யூமு, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரைக்கில் சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று நோட் பண்ணணும். அதே வந்து புட் ஆப்ஷனில் வந்து கால் ஆப்ஷனில் 23,500 பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள், 3 lakhs சம்திங் இருக்கா. இதை விட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் இது ஆக்ட் ஆகும் இருக்கு.
இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா சொல்கிறேன் காலங்க. இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக 23,500 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா. அதே இது இப்போ மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது உடச்சு கீழே வந்துச்சுன்னா அதே இது இங்கே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. எப்படி சப்போர்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ரைட் இப்போ இங்கே பாருங்க 23,500 புட் ஆப்ஷன்ஸில் லாங் அதிகமாக வந்து வால்யூம் நடந்திருக்கு. ஸோ என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, இங்கே அத்தனை ட்ரேடரும் இதை நோக்கி தான் போகும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, பெரிய பெரிய இன்வெஸ்டர் சொல்கிறீங்களா, ஐ மீன் சாரி பேங்கிங் செக்டர்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, இன்ஸ்டிடியூஷனல், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 23,500 இருக்குல்ல அதுக்கு கீழே மார்க்கெட் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹையாக ரேட் பண்ணியிருக்காங்க. 3,21,000 வந்து காலில் வந்து ஹையாக ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் ஆகும், இது கீழே வந்து மார்க்கெட் போகவே போகாது. சரிதா, கால் ஓயை வந்து 40 lakhs இருக்கு, பட் புட் ஓயை எவ்வளோ இருக்கு பாருங்க, 68 lakhs இருக்கு. இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் இங்கே வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 10:35 அப்போ நான் வந்து நான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்க்குறேன், எனக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் வந்து வால்யூம் ஜாஸ்தியாக தெரியுது. அப்போ என்ன பண்ணுறேன், உள்ள என்டர் ஆகிறேன். ஓகே, புட் சைடில் மார்க்கெட் போகும், என்டர் ஆகிட்டேன். ஓகேவா, 23 ஒரு சிங்கிள் லாட் போட்டு என்டர் ஆகிட்டேன். என்டர் ஆகிட்ட உடனே எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இங்கே இருந்து கரெக்டாக கூட்டு வந்து இங்கே அடிச்சுட்டு அகைன் வந்து மேலே போயிட்டு கீழே இருக்காங்க. மேலே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 23,500 550 இருக்கு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே இந்த வால்யூம் பேஸ் பண்ணி நீங்கள் உள்ள என்டர் ஆனீங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கா கீழே சப்போர்ட் இருக்கான்னு நம்ம எப்பயுமே திங்க் பண்ணிக்கணுங்க. அதுதான் உண்மை. சரிங்களா, இப்போ 23,500 வந்து பார்த்தீங்களா கால் சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் எது முன்னாடி இருக்கோ அது எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இப்போ இதில் வால்யூம் பாருங்க 23,550 வந்து கால் சைடில் வந்து வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கவங்க வந்து கால் சைடு வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு 23,500 வால்யூமில் போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்சது வந்து 23,550 ஒரு டிரான்சாக்ஷன் கிடைச்சிருக்கு. அதாவது என்ன சொல்றது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கிடைச்சிருக்கு. அகைன் கீழே வந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, இது வால்யூம் பேஸ் பண்ணி உள்ள போனவங்களுக்கு வந்து 23,550 வந்து கிடைச்சிருக்கு. அதே இது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆயிருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு இது புரியாட்டி கேளுங்க, நான் அகைன் வந்து ரீகால் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதுதான் பெரிய விஷயம். இப்போ இது என்னது 23,600 பாருங்க, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்கு, 23,600 வந்து கால் சைடு வந்து 1 lakh crore வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங் சப்போர்ட்டோனா ரெசிஸ்டன்ஸோட ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் 4 லட்சம் பேர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்திருக்காங்க. ஸோ அட் டைம் ஆஃப் ப்ரைஸ் நான் வந்து இது வரைக்கும் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா, இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். பட் இது வரைக்கும் போகாத காரணம் என்னன்னா, எக்ஸ்பைரி டே எல்லாத்துக்கும் டீகே ஆயிடுச்சு மணி. ஸோ அதுக்குள்ளே ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ புட் சைடு தான் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. நல்லா பாருங்கள், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதில் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது, புட் சைடு வந்து வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் வால்யூம் பேஸ்டு தான் சார்ட் கொடுப்பாங்க. பட் பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வேல்யூ பேஸ்டாக சார்ட் கொடுத்துருவாங்க. எந்தெந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். அப்படி தான் கொடுத்துட்டே இருப்பாங்க எப்பயுமே, நான் பார்த்த வரைக்கும். சரிங்களா, ஸோ இதை மட்டும் நல்லா வந்து மைண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக புக் பண்ணக்கூடிய வால்யூம் தான் ஷோ பண்ணுது, ஜென்ரலாக நீங்கள் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டை ஷோ பண்ணுது, வேறு ஒன்றும் கிடையாது. இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்வீங்க, இதை தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். வால்யூம் பேஸ் பண்ணி ஓஐ சொல்லுவோம், அவ்வளோதான், வேறு விஷயமே கிடையாது. இது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் வந்து உங்களுக்கு லோட் பண்ணுற மணி எங்கே வந்து அதிகம் மணி இருக்கோ அங்கே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும். நான் சொன்னதுக்கு பெரிய உதாரணம் இதாக இருக்குது. 33,000 இந்த 3 lakhs crore இருக்கா, 23,600 வந்து புட் ஆப்ஷனில் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 23,000 வந்து புட் ஆப்ஷன் வந்து பாருங்க 36 lakhs இருக்கு. கிரீன் கலர் பாருங்க, கிரீன் கலர் வந்து 36 lakhs இருக்கா. அதே ஓஏ வந்து கால் ஓஏ பாருங்க 19 lakhs இருக்கு. ஸோ இப்படிதான் ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் கண்டிப்பாக ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கே நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஆனால் எப்போ வந்து இங்கே வந்து ஓஏ வந்து இங்கே வேல்யூவும் ஜாஸ்தியாக இருந்துட்டு எல்லாத்தையும் விட வால்யூமும் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ரெடியாக இருக்கணும் தெரியுமா, ஒன்று பிரேக் அவுட் ஆகி மேலே போக போகுதுன்னு ஒரு அர்த்தம். சரிங்களா, ரெண்டு பேருமே ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா அதை பிரேக் அவுட் கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெண்டுமே ரெட் கலரில் காட்டுற ஒரே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வேஸ் மார்க்கெட்டு டிகே ஃபுல்லாக ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும், அதனால தான் இதாக இருக்குது. நான் என்னோட பர்சனல் அசப்ஷனை சொல்கிறேன். இதை நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 20 minutes 15 minutes மாறிக்கிட்டே தான் இருக்குது. உங்களால் ஒரு ஸ்ட்ராங் செஷன் எடுக்க முடியாது. அதனால சப்போர்ட் பேஸ் பண்ணி வால்யூம் பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி உள்ளே போயிடுங்க. நீங்கள் அப்பப்போ வால்யூம் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் ஒரு பிரேக் டவுன் கொடுத்து மேலே போயிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் மூவ் ஆயிடுவாங்க, அடுத்த கேபிட்டல் வந்து ரொம்ப ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கன்ஃபியூசிங்காகவே இருக்கும், நீங்கள் ட்ரேட் பண்ண மாட்டீங்க.
ஸோ அதனால ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்க்குறது நான் தப்புன்னு சொல்லலை. ஸோ அதை வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. மற்றபடி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இங்கேயே நீங்கள் பார்த்துடலாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு, க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு லைவ்லேயே பார்க்க முடியும். லைவ்ல பார்த்தா மட்டும்தான் இது கொஞ்சம் பெர்செப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 23,500, க்ளோசிங் லாஸ்ட் க்ளோசிங் வந்து 93 rupees மைனஸில் இருக்குது. இங்கே லாஸ்ட் க்ளோசிங் வந்து 32, ப்ரீவியஸ் க்ளோஸ் 126, க்ளோஸ் 24. இப்படி இங்கேருந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மார்க்கெட் போய்கிட்டு பார்க்குங்க. ஓப்பன் எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு, ஹையில் எவ்வளோ வந்திருக்கு, க்ளோசிங் எவ்வளோ வச்சிருக்கு. ஸோ எல்லாமே டிகே. சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் லைவ்ல தான் பார்க்க முடியும். நான் லைவ் பண்ணி போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து மாறி தான் இருக்கும். இதை நீங்கள் லைவ்ல பாருங்க, இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதை மட்டும் நோட் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் த வால்யூம் அண்ட் த வேல்யூ. வால்யூம் என்ன? திஸ் ரெப்ரசன்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேடட் ஃபார் எ பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து என்ன மாதிரி ட்ரேட், எத்தனை ட்ரேட் நடக்குதோ, எத்தனை கான்ட்ராக்ட்ஸ் இருக்கோ அதை தான் வால்யூமாக ஜென்ரேட் ஆகுது. ஒரு டிரான்சாக்ஷன் முடியுது, அது வால்யூமாக கன்வெர்ட் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. இத்தனை லட்சம் வால்யூம் பார்க்குறீங்கன்னா அத்தனை லட்சம் பேர் உள்ள ட்ரேட் பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. அதான் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேடட் ஃபார் அ பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வித்தின் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் அது வால்யூம் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கு. A high volume means more traders are happening for that strike. ஒரு ஹை வால்யூம் இருக்க ஸ்ட்ரைக்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இண்டிகேட்டிங் ஹை இன்ட்ரெஸ்ட் ஆர் லிக்விடிட்டி இன் த ஆப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து எனக்கு இவ்வளவு வால்யூம் இருக்குன்னா அங்க லிக்விடிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம் எனக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஓகே, இது வந்து மார்க்கெட் மூவ் பண்ண போறாங்க. ஸோ வால்யூம் பேசிஸ்ல வந்து இது லிக்விடிட்டி இருக்கு. ஸோ ஒரு மூமெண்டம் கொடுக்கும். அதுக்கு நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? ஒரு ஃபுல்லா மூமெண்டம் கொடுத்து நினைக்கக்கூடாது. ஒரு மூமெண்டம் கொடுத்தா ஒரு பர்டிகுலர் 50 பாயிண்ட்ஸ் கொடுத்தா கேப்சர் பண்ணி வெளியே வந்துட்டே இருக்கணும். ஏன்னா விளையாட்டில் அதிகமாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்குற பாயிண்ட் மாதிரி செகண்ட் மூவ்மெண்ட் கொடுக்க கஷ்டம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா அந்த லாட் சைஸை வந்து நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இன்னொரு நீங்க உள்ள போறீங்கன்னா வேற ஸ்ட்ரைக் மூலம் உள்ள போனா லாட்ஸ் கம்மி பண்ணிக்கணும். ஒரு பிரபீன் பார் தான் போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 5 லாட்ல பண்றீங்கன்னா அடுத்து 3 லாட், அடுத்து 2 லாட், அடுத்து 1 லாட், அப்படிதான் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வரமே தவிர மொத்தமா லாட்டை போட்டீங்கன்னா ஆவரேஜ் பண்ண லாஸ் ஆகுவராக ஜாஸ்தியா இருக்கும், ப்ராஃபிட் கம்மியாயிரும். சரிங்களா? இதை முதல் டீட்டெயில்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே ஃபைன். நீங்கள் பேக் டு வந்து வர பாருங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல சூஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும், எதர் செல்லிங் ஆர் பையிங். ஓகேங்களா? வேல்யூ என்ன ரெப்ரசென்ட் பண்ணது பார்ப்போம். டோட்டல் மணி இன்வெஸ்டட் இன் த கான்ட்ராக்ட்ஸ் அட் அ பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து ஒரு பிட் பிளேயர் வந்து இல்லை நான் இதுக்கு மேலே மூவ் பண்ண விட மாட்டேன், இல்லை எனக்கு இந்த ப்ரைஸ் வந்தால் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே கீழே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ராங்காக நிற்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அவங்க தான் வேல்யூ பார்ப்பாங்க. பட் அவங்க வந்து வேற மாதிரி திங்க் பண்ணி விளையாடுவாங்க. நம்ம வந்து அதை மாட்டிக்க கூடாது, அதையும் நான் சொல்லிட்டேன். இட்ஸ் கால்குலேட்டிங் பை மல்டிப்ளைங் த வால்யூம் ஆஃப் அ கான்ட்ராக்ட் பை த கரண்ட் ப்ரைஸ் பெர் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் இருக்க கரண்ட் ப்ரைஸை வந்து வச்சு அந்த கான்ட்ராக்ட் வந்து மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறாங்க. இது வந்து ஆப்வியஸ்லி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா நிறைய வருங்க. இஃப் கால்குலேட் பை மல்டிப்ளைங் த வால்யூம் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் பை த கரண்ட் ப்ரைஸ் பெர் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் கரண்ட் ப்ரைஸை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்குறாங்க. ஓகேங்களா? இது ஓகே. அண்ட் தென் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன். இது என்னன்னா when you see high value அது certain strike price. ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ரொம்ப வேல்யூ பார்க்குறீங்கன்னா, வேல்யூனா என்ன சொல்லியிருந்தேன் தெரியுமா? இதுதான் வேல்யூனா, இதுதான் வேல்யூ, இதான் வேல்யூ. இதில் வந்து வேல்யூ பர்டிகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்குன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிலோ த கரண்ட் மார்க்கெட் லெவல். அதாவது மார்க்கெட் இப்போ ஒரு மார்க்கெட் லெவல் போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? அது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி இருக்கு பாருங்க, பிலோ த கரண்ட் லெவல். அதாவது ஆஃப் அண்ட் ஆக்ட் இஸ் சப்போர்ட். இப்போ ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, அப்போ கீழே வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த லெவலில் நம்ம பார்த்துக்கணும். எப்போ பார்க்கணும்? கால் ஆப்ஷனில் போக போறீங்கன்னு இருந்தா traders and institutional believe the price level is worth to buying or holding, so they investing more creating a floor. அதாவது என்னன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து when you see the high value of certain strike price, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல ஹை வேல்யூ பார்க்குறீங்க பிலோ த கரண்ட் மார்க்கெட் லெவல், அந்த மார்க்கெட் லெவலோட கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்னு என்ன அர்த்தம்? இதை உடச்சி கீழே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ திரும்ப வந்து மேலே தான் போகுன்றப்போ அந்த சப்போர்ட் ஜோனில் பை பண்ணுறது தப்பே கிடையாது. சரிங்களா? அதாவது சொல்லுவாங்கல்ல, லிக்விடிட்டி வந்து எங்கே புல் பண்ணி இழுக்குமோ அங்கே தான் கொண்டு போகணும். லிக்விடிட்டி வந்து மேலே இருக்கும். அப்போ கீழே இருந்து நம்ம மேலே கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும்னா அந்த சப்போர்ட்டில் வந்து நம்ம கரெக்டாக பை பண்ண ரெடியாக இருக்கணும். நான் ஹை ப்ரைஸில் பை பண்ணி தான் போகணும் கிடையாது. இப்போ லோ ப்ரைஸ் வருதுன்னா அப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது, அப்போ மேலே தான் போக போகும் தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? அங்கே வந்து நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸில் பை பண்ணிடணும். பை பண்ணோன்னா லிக்விடிட்டி எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். அங்கே கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணி வெளியிடுவாங்க.
என்றைக்குமே நீங்கள் சப்போர்ட்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் பை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபர்தர் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் உங்கள் குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பயந்துட்டு போயிட்டு வெளியே வந்துடுவீங்க, லாஸ் புக் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, ட்ரைலிங் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரைலிங் ப்ராஃபிட்லேயே கொண்டு போய்கிட்டே இருங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைலிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணாலும் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆகும். அதுதான் நமக்கு நல்லது. ஓகேங்களா? அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதுக்கு அப்படி ஆப்போசிட் தான். இப்போ புட் ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் எடுக்கணும். இப்போ கால் ஆப்ஷன் என்ன எடுத்தோம், சப்போர்ட்ல வந்து மேலே போனால் கால் ஆப்ஷன். இப்போ நான் மேலே இருந்து கீழே வர போறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கேன், சரிங்களா? நான் இங்க இருந்து கீழே வர போறேன். அப்ப எனக்கு வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருப்பேன். புட் ஆப்ஷன் எடுக்கும்போது எனக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்ப என்ன நினைப்பேன், ஓகே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இதை தாண்டி மேலே போக வாய்ப்பு கம்மி. ஸோ என்ன அர்த்தம், நான் வந்து கீழே தான் போக போறேன்னா இங்க வந்து புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு புட் ஆப்ஷன்ல இது வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். ஸோ இங்க வரைக்கும் வரும்போது நான் ட்ரெயிலிங் போட்டிருப்பேன். நான் இங்க வரைக்கும் வந்தோம்னா இந்த கேண்டில் வரைக்கும் ட்ரெயிலிங் போட்டிருப்பேன். எனக்கு இது வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கும். இது எனக்கு கட் ஆச்சுன்னா கூட ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணணும் நான். சரிங்களா? அகைன் போயிட்டு எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பையிங் ஃபேக்டர்ல பாத்தீங்கன்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க எனக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கு. அப்ப என்ன பண்ண, தைரியமா நான் பை பண்ணுவேன். ஓகே எனக்கு இங்க வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கு, இதை உடச்சு கீழே போக வாய்ப்பே கிடையாது. ஸோ எனக்கு அட்லீஸ்ட் போனா இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் போகும். நான் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன்னா நான் இங்கேயே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், தயங்காம பிரைஸை வந்து பை பண்ணிடணும். பை பண்ணிட்டு இது வரைக்கும் போயிருக்கு பாருங்க, இங்க பை பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கீழே போடுவீங்க. போட்டுட்டு அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் பை பண்ணிடுவீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அகைன் வந்து நீங்க உள்ள என்ட்ரு ஆகிறது வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க வர ரீடெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கும். ஆனா ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டு தான் வரும் எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயிலிங் போங்க. இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க, என்னோட அந்த பாதி கேண்டில் நான் ட்ரெயிலிங் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்து கட் ஆகும் போது எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டோட தான் வெளியே வருவேன். சில பேர் இங்க ட்ரெயிலிங் போட்டிருப்பாங்க, நல்லா தெரிஞ்சவங்க இங்க வரைக்கும் ட்ரெயிலிங் போட்டு ஸ்டாப் லாஸ் நடந்திருக்கும், இங்க ட்ரெயிலிங் போட்டிருப்பாங்க. ஸோ இங்க வரைக்கும் வந்துட்டு அகைன் மேலே போகும். ஆனா அப்படி மேலே போனாலும் உங்களுக்கு பாத்தீங்களா அந்த ப்ராஃபிட் தாண்டவே இல்லை. எப்படி பார்த்தாலும் காசு தான் ப்ராஃபிட்டா இருக்கு. அதுக்கு நீங்க பெட்டர் ஆப்ஷன் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு வரது நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேட் நடக்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது ஒரு பேசிக் கான்செப்ட். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லிட்டேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் பிரைஸ் அபவ் த கரண்ட் லெவல் கேன் இண்டிகேட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கரண்ட் லெவலில் வந்து மேலே மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ட்ரேடர்ஸ் திங்க் த பிரைஸ் ஸ்ட்ரகிள் மூவ் டு ஹையர். இது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே மூவ் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ நான் அங்கிருந்து செல்லிங் பண்ணுறேன் ஆர் ஹெட்ஜிங் பண்ணுறேன், இல்லாட்டி நான் புட் ஆப்ஷனில் போகிறேன்னு வந்துடும். யூஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் மார்க்கெட் டிரெக்ஷன். இப்போ இதை வச்சு மார்க்கெட் டிரெக்ஷன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ ஹை வால்யூம் அண்ட் ஹை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். when ஹை வால்யூம் ஆன் கால் ஆப்ஷன், கால் ஆப்ஷனில் ஹை வால்யூம் இருக்குது ஒரு சர்டன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில், இட் சஜஸ்ட் தட் மே ட்ரேடர்ஸ் பிலீவ் த அசெட் மெயின் ரீச் ஆர் எக்ஸிட் தோஸ் லெவல்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கால் ஆப்ஷன்ஸில் வந்து இப்போ எப்படி புட் ஆப்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருந்துச்சோ, இப்போ எப்படி இங்கே புட் ஆப்ஷனில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சோ, இப்போ அதே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கே ஒரு 23,600 காமிச்சேன்ல, சாரி 23,550 பாருங்க. இங்கே வந்து ஒரு வால்யூம் ஜென்ரேட் ஆயிருக்கு, இதுக்கு அடுத்து இதான் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகும்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, கால் ஆப்ஷன் வந்து வால்யூம் ஜாஸ்தி கொண்டு வராங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் நினைக்கிறாங்கன்னா, அவங்க பிலீவ் பண்ணுறாங்க ஓகே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் எனக்கு வந்து ரீச் ஆகும்னு பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கிறாங்க, கால் சைடு போகிறதுக்காக எடுக்கிறாங்க. சரிங்களா? கால் சைடு போகிறதுக்காக எடுக்கிறாங்க. இங்க இருந்து 23,650 கால் சைஸ் 550 கால் சைஸ் வரைக்கும் போக எடுப்பாங்க. எங்க எடுப்பாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எடுத்தாங்கன்னா அடுத்த ஒரு கால் சைடு இவ்வளவு இருக்கு, ஸோ இது வெளியே போறதுக்கான சான்சஸ் ஆர் ஹைன்னு சொல்லிட்டு அவங்க எடுப்பாங்க. பட் இது வந்து வெரி லெஸ் சான்சஸ் தான். ஏன்னா இங்க ரொம்ப கம்மியான வயல் தான் இருக்கு, இருந்தாலும் மூவ்மெண்ட் கொடுக்கும். அதனால தான் இது வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்து இதுக்கு மேல போக முடியல, அதனால ஃபோர்ஸ் இல்ல. இங்க பாருங்க, இதை விட ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இண்டிகேஷன் எல்லாமே பியரிஷ் தான் இருக்குது. ஸோ நம்ம இதுல போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருக்கணும், ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும். அதே மாதிரி தான் ஹை வால்யூம் புட் ஆப்ஷன் கேன் இண்டிகேட் பியரிஷ் சென்டிமெண்ட் அரௌண்ட் தோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதாங்க நான் சொல்லுவேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹை வால்யூம் இருக்கு புட் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல, ஆனா என்ன இருக்கு பாருங்க, பியரிஷ் சென்டிமெண்ட் காமிச்சிருச்சு. அதனால தான் என்னது பாருங்க, இங்க இருந்து ஆப்ஷன் வந்து இது வரைக்கும் பியரிஷ் கொண்டுட்டாங்க. நல்லா பாருங்க, எங்க இருந்தாலும் கரெக்டா முடிச்சது இந்த இடம் தான். பியரிஷ் சென்டிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்ணதுனால, ஐ மீன் வால்யூம் அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிக் ப்ராஃபிட் கொடுத்து, ஒரே ஒரு பிக் ப்ராஃபிட் இது கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போயிட்டு அகைன் ஒரு இது கொடுத்துட்டு அகைன் போயிருக்கு. அவ்வளவுதான். இந்த ரெண்டுக்குள்ளேயே மாறி வந்திருக்கு பாருங்க. இது தாண்டி போக முடியல, ஸ்ட்ரென்த் கிடையாது அதுக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? இவ்வளவுதான் கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணணுங்க. ட்ரேடிங் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் டைரக்ஷனல் பேஸ்டு. இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஷோ ஹை வால்யூம் கால்ஸ் அட் சர்டன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ தான் சொன்னேன், அதே தான். இப்போ வந்து ஹை வால்யூம் இருக்குன்னா அந்த டைரக்ஷனில் போகணும்னு அர்த்தம். அதாவது ஹை வால்யூம் இருக்கும்போது
அட் சர்டன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஹை வால்யூம் இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே நான் கால் ஆப்ஷன் போக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து போக போகிறேன்னா இது எனக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் நான் காலுக்கு போக முடியும். இல்லைனா பிரேக் பண்ணி கீழே போயிடும். வீக் சப்போர்ட்னா பிரேக் பண்ணி கீழே போயிடும். இப்போ எனக்கு இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்க போய் தான் நான் நம்பி உள்ளே போனேன். எனக்கு வந்து என்னாச்சு, ஒரு கால் சைடு வந்து ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது, நான் ப்ராஃபிட் புக் பண்ணி விழுந்திருப்பேன். அந்த மாதிரி தான் பார்க்கணும். நீங்கள் கால் சைடு மேலே போகிறீங்க, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அது கீழே சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆகுதான்னு பாருங்கள். சப்போர்ட் வந்து ஃபுல் ஆக்டிவாக இருக்குன்னா நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு மேலே கூட்டு போயிடும் சப்போர்ட். நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எளிதாக வெளியே வந்துடுவீங்க. ஓகேங்களா, இதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, அண்ட் தென் அடுத்து என்னன்னு பார்ப்போமா. அடுத்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இட் மே ஓகே, இதை முடிச்சிடலாம். இட் மே இண்டிகேட் அப்பர் ட்ரெண்ட் அலோவிங் யூ கன்சிடர் பையிங் ட்ரெண்ட்ஸ். அதாவது என்னது, ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்குது, நான் வந்து உள்ள பை பண்ண போகிறேன், எனக்கு இந்த வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஓகே நான் மேலே தான் போகணும், தைரியம் மேலே போயிடலாம். இது ஒரு வழி. இப்போ ரேஞ்ச் பவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹை வால்யூம் கால்ஸ் அண்ட் புட்ஸ் ஆர் கிளஸ்டர் அரௌண்ட் த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். த மார்க்கெட் கேன் பி ரேஞ்ச் பவுண்டர் வேர் யூ குட் ஸ்டேட் ஸ்ட்ராட்டஜி லைக் சேனல்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது இது என்ன கணக்கு தெரியுமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்துருக்கலாம், நிறைய ஆக்டிவ் கண்டக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பார்த்துருக்கலாம். இப்போ இங்கே ரெண்டுலையுமே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காமிக்கும். இப்போ நான் 23,500 இருக்கா, இங்கேயும் 23,500 இப்போ புட்டில் 23,500 காமிச்ச மாதிரி காலையும் 23,500 காமிச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எனக்கு ரொம்ப தலைவலி. ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாக டிகே ஆயிரும், ஃபுல்லாமே கரைச்சிரும். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எஜிங்கில் இருக்குது. இது சைட்வேஸ் மார்க்கெட், இதில் நீங்கள் சம்பாதிப்பீங்க. சைட்வேஸில் மேலே போகுமா கீழே போகுமா, ரெண்டுமே ஒரே இடத்துல அமுக்கிருச்சு, ஒரு பாக்ஸ் மாதிரி கூட அமுக்கிருச்சு. மேலேயும் போக முடியாது, கீழே போக முடியாது, ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் முடிய போகுது மார்க்கெட்டை. ஸோ அந்த நேரத்தில் நான் என்ட்ரு ஆக மாட்டேன் பர்சனலாக, நீங்களும் என்ட்ரு ஆகக்கூடாது. சரிங்களா, அப்போ என்ன ஆகும், ஃபுல்லாக டிகே ஆகிடும். அன்றைக்கி நமக்கு ட்ரேடே கிடையாது. சரி, அப்போ வந்து ஸ்டாடல் ஸ்டாங்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாங்கல்ங்கிறது என்னன்னா சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பை பண்ணி வைக்கிறது. ஸ்டாண்டல்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பை பண்ணி வைக்கிறது. அது நான் அடுத்து நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தான், ஆனால் அது சின்ன சின்ன லாட்டாக யூஸ் பண்ணணும். பிக் லாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, அது நல்ல ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் என்ன பொறுத்த வரைக்கும். வந்து என்ன சொல்றது, ஸ்டாங்கல்ஸ் அப்புறம் பார்க்கலாம், அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், அப்புறம் சொல்லி தரேன். பிரேக் அவுட்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம்ல, இப்போ நான் பிரேக் அவுட் பண்ண வாங்க போறேன், என்ன பண்ணணும்னா, இஃப் த பிரைசஸ் ஆர் நியர் ஹை வால்யூம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் ஸ்டார்ட்ஸ் பிரேக்கிங் த்ரூ இட். அதாவது நான் அப்போ சொன்ன ஞாபகம் இருக்கா, நியர் ஹை வால்யூம் ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிட்டக்க இருக்கும்போது, ஓகேங்களா, ஹை வால்யூம் அண்ட் ஸ்டார்ட்ஸ் பிரேக்கிங் த்ரூ இட் வித் இன்க்ரீஸ் வால்யூம், அதாவது நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் மை பி சிக்னல் டு ஏ புல்லிஷ் பிரேக் அவுட். அதாவது என்னன்னா, நான் சொல்றேன் கேளுங்க, இப்போ ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு, ஓகேவா, நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. பட் ஆனால் ஆக்டிவ் கண்டக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, வால்யூம் தான் அதிகமாக இருக்கு, வேல்யூ வந்து கம்மியாக இருக்கு. பட் ஆனால் இங்கே நல்ல வேல்யூவோடையும் இங்கே நல்ல வால்யூமோடையும் நல்ல ஒரு பியரிஷ் கேண்டல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சுக்குநூறாக உடச்சு போயிட்டே இருக்கும். நீங்க லாஸ்ட் 3 டேஸா பார்த்து தெரியும், நிறைய கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து பெரிய பெரிய சப்போர்ட்ல உடச்சு மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. லாஸ்ட் 1 வீக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கு பார்த்தீங்களா 23,600 இருக்கு, இதை உடச்சு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இதே மாதிரி லெவலில் இங்கே வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போ நல்ல வால்யூமோடையும் ஒரு கேண்டில் வந்து மேலே கொண்டு போகுது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு, நல்ல ஒரு வால்யூம், நல்ல ஒரு பொட்டன்ஷியலை மூவ் ஆகும்போது அது ஈஸியாக பிரேக் அவுட் கொடுத்துரும். அந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு சிங்கிள் அடுத்த கேண்டில் வந்து ரீடெஸ்ட் கொடுக்கும். பயந்துடவே கூடாது, அடுத்த கேண்டிலோ 2-3 கேண்டில் ரீடெஸ்ட் கொடுக்கும். ரீடெஸ்ட் கொடுக்கும்போது ஒரு விக்கு வச்சுட்டு போகும். கரெக்டாக எங்கே வந்துச்சோ அங்கே விக்கு வச்சுட்டு போனோம்னா அங்கிருந்து திரும்ப போகலாம். அது பேர் ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் தான் பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட் இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு பாருங்க, இது வந்து ஃபேக் பிரேக் அவுட். ஏன்னா எப்பயுமே ஒரு கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்த உடனே அடுத்த கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன்பிட்வீன் வந்து ஓப்பனே ஆகக்கூடாது. எப்படி ஓப்பன் ஆகணும்னா இப்படி ஓப்பன் ஆகணும். இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சா, அடுத்த கேண்டில் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகணுமே தவிர இந்த பிரேக் அவுட் லைனில் ஓப்பன் ஆகவே கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் நல்லா பிரேக் அவுட் கொடுத்துச்சு, அடுத்த கேண்டில் வந்து இந்த க்ளோசிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டேன்னா போய்க்கலாம். அதான் கான்செப்ட். சரிங்களா, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தனி, அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இப்போதைக்கு நான் ஆக்டிவ் கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கேன். If the price nears a high volume resistance level and starts breaking through the increasing volume call options, இது வந்து மேலே போகிறது. அப்படியே அகைன்ஸ்ட் புட் ஆப்ஷன் யோசிச்சுக்கோங்க. இப்போ இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட், ஓகேங்களா. இப்போ இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டி வந்து எப்படின்னா, கான்ட்ராக்ட் வித் ஹையர் ஐவி சஜஸ்ட், இப்போ ஹையர் ஐவி சஜஸ்ட் கிரேட்டர் எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் இன் அண்டர்லைங் அசெட்ஸ். A sharp increase IV might indicate a potential shift in a market direction. இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்வேன், ஐவே பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா.
ஆனால் ஐவின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மார்க்கெட் வந்து எக்ஸ்பிரி டே ஆகட்டும், மற்ற நாளாகட்டும், இப்போ எக்ஸ்பிரி டே வந்து கம்மியாயிடுச்சு, நம்மளுக்கு வந்து வீக்லி ஒன்று எக்ஸ்பைரி தான். ஆனால் இப்போ வந்து ஐவி இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே பொட்டன்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐவி வந்து இந்த மணிலையும் ஒரு அடுத்த மணிலையும் நியர் அடுத்த மணி இது பாருங்க 1 2 3 4 ஒரு 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 15லேருந்து 22 23 வரைக்கும் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தாராளமாக உள்ள என்ட்ரு ஆகலாம். மேக்ஸிமம் நல்ல ஹை ரேஞ்ச் வந்து 18 to 22 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உள்ள என்ட்ரு ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிட்டேன், இந்த மணியில் மூவ்மெண்ட் கிடைக்கிற மாதிரிலாம் அடிக்கடி கிடைக்காது. இந்த மணியில் கூட அடிக்கடி கிடைக்கும். ஆனால் ஒன்ஸ் அடுத்த மணி எடுத்த கூட கிடைச்சிரும். ஆனால் அவுட் ஆஃப் மணி எடுக்கும்போது ஒரே ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட் கொடுத்துரும். அடுத்த மூவ்மெண்ட் வந்து அது மேலேருந்து கீழே இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐவி நல்லா இருக்கா, இப்போ வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன், இங்கே 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 இந்த மணி எடுக்க போய் இங்கே வரைக்கும் போயிருக்கு, கீழே இறங்கியிருக்கு, மறுபடியும் இங்கே வரைக்கும் போய் கீழே இறங்கியிருக்கு. அதே இது அட்ட மணியில் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவுட் ஆஃப் மணி எடுத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ரேஞ்ச் இவ்வளோ தான் வரும், அதுக்கு அடுத்த ரேஞ்ச் இவ்வளோ தான் வரும். அது என்னதான் இண்டெக்ஸ் மூவ் ஆனாலும் அதுக்கு அடுத்து இவ்வளோ வரும். இப்படியே வந்து ப்ராஃபிட் கம்மியாகி ப்ரீமியம் கம்மியாகிட்டே வரும். அந்த இந்த மணியில் எவ்வளோ இண்டெக்ஸ் மூவ் ஆகுதோ ஒரு மூமெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்கும் அதே ஹிட் கொடுக்கும். அடுத்த மூமெண்ட்டு கீழே வந்தால் மேலே அதே ஹிட் கொடுக்கும். ஒலாட்டிலிட்டி அதாவது ஜிக்ஸாக்கா மேலே கீழே போது பார்த்தீங்களா, அது இந்த மணிலையும் டீப் இந்த மணியில் மட்டும்தான் எந்த இடத்துக்கு வந்துச்சோ அங்கங்கே போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்த மணியில் கொஞ்சம் நியர்பையாக இருக்கும். ஆனால் அவுட் ஆஃப் த மணியில் வந்து இங்கே நீங்கள் ஒரு தடவை ஹை இந்த ரீச் ஆயிடுச்சுன்னா அடுத்த ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அந்த லெவலுக்கு போக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ தான் வரும், அதுக்கடுத்து இவ்வளோ தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கரைஞ்சிக்கிட்டே தான் வரும் கேபிட்டல், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் கரையும். ஸோ புக் பண்ணிட்டு வெளிவரது நல்லது சரிங்களா. இன்னொரு ட்ரிக்கையும் சொல்லித்தரேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன் சரியா, ஞாபகம் இருக்கும், லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், பட் பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது சரிங்களா. ஓகே ஃபைன். இப்போ எதில் போயிட்டு இருந்தோம், ஆப்ஷன் செயினில் போயிட்டு இருந்தோமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டி ஐபி இருக்குது பார்த்தீங்களா, ஐபி வந்து மினிமம் 15 to 22 அந்த மாதிரி இருக்கணும். 18 to 22 இருந்துச்சுன்னா மோர் தென் எனஃப், நல்லா வெல்லாக நம்ம ப்ளே பண்ண முடியும். அதே இது 14 இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். 12 இருந்துச்சுன்னா உள்ளே போகவே கூடாது. 14 இருந்தால் கூட உள்ளே போக மாட்டேன். நல்லா மேக்ஸிமம் 15 பாயிண்ட் சம்திங் அப் டு 18 and 22 இதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நான் உள்ள போய் என்ட்ராகுவேன். இதை வொலாட்டிலிட்டி இருக்குங்கிறதுக்காக போவேன். ஆனால் எப்போ வந்து 14 கீழே வந்துச்சோ நான் உள்ள என்ட்ரு ஆக மாட்டேன். 10 கீழே வந்தால் நான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இங்கேயும் அதே மாதிரி தான், புட் ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி தான். இப்போ இங்கே மட்டும் ஐவி கம்மியாகிட்டே இருக்கு, பிலோ 10ல் இருக்கு. புட் ஆப்ஷனில் வந்து 15க்கு மேலே இருக்குன்னா புட் ஆப்ஷனில் மூவ்மெண்ட் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இது நியூஸ் பேஸ்டு, அதாவது ஃபியர்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு. இது வந்து ஒரு நியூஸ் பேஸாக இருக்கலாம், எனிதிங் எல்ஸாக இருக்கலாம். நம்மளுக்கு நிறைய ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, குவார்டர்லி ரிசல்ட், HDFC பேங்க் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் வந்து இது மாறிட்டே தான் இருக்கும், ஃபியர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஏறுங்கிறது இது காட்டி கொடுத்துரும், ஐவி காட்டி கொடுத்துரும் சரிங்களா. அதனால இதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி காலில் மோர் தென் எனஃபாக இருக்கும், 15 மேலே இருக்கும், இதில் வந்து 10 இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், காலில் வந்து ஒரு வொலாட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுக்குமே சில சமயம் ரெண்டுமே 18 மேலே இருக்கும், 18 மேலே இருக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் ஜிக்ஸாக் அடி வாங்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிஹேவ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லிட்டேன். எனக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகுது, கோச்சிக்கிடாதீங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணது தான் நல்லது நம்மளுக்கு, அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. இதுதான் இதோட மெத்தட், அவ்வளோதாங்க. இது வந்து டஸ் வால்யூம் வேல்யூ சேஞ்சஸ் டியூரிங் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் த வால்யூம் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் த்ரூ அவுட் த மார்க்கெட் ஹவர்ஸ் அண்ட் ட்ரேடர் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பொசிஷன். ஏன்னா ஒரு ட்ரேடர் வந்து ஒரு பொசிஷனை க்ளோஸ் ஓப்பன் பண்ணுறான்னா அது வால்யூம் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும், ப்ரைஸ் மூவ்மெண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கும், ப்ரைஸ் மூவ்மெண்ட் நிலையாக இருக்காது. இப்போ ஒரு செல்லர்ஸ் வந்து ப்ரைஸ் மூவ் கொடுத்தாங்கன்னா அவங்க செல் பண்ணி முடிச்சோன்னே ப்ரைஸ் மூவ்மெண்ட் மாற தான் செய்யும். ஒரு பிக் பிளேயர் வந்து ப்ரைஸை வந்து மேலே கொண்டு வச்சுட்டாங்கன்னா அது ப்ரைஸ் மாற தான் செய்யும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தான் முன்னாடி சொன்னேன், திஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்சுவேஷன் ரெஃப்ளெக்ட்ஸ் த ஷிஃப்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் சென்டிமெண்ட். நல்லா தெரியும் ஷிஃப்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் சென்டிமெண்ட். இப்போ நான் அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய வால்யூமும் அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய வேல்யூவும் பார்த்தீங்கன்னா மாறலாம், அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறலாம். ஏன் அர்த்தம்னா இங்கே இருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுறாங்க, அடுத்த டார்கெட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை மூவ்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. அதான் ஹெல்பிங் டு ஐடென்டிஃபை யுவர் ட்ரேடர்ஸ் பிலீவ் கீ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன இருக்குது, கீ சப்போர்ட் என்ன இருக்குது, இதுதான் பார்ப்பாங்க ஓகேங்களா. மே ஃபார்ம் அங்கே வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மே ஃபார்ம் ஆயிருக்கலாம், அதான் சொல்லுவாங்க. அண்ட் கிவ்ஸ் க்ளூஸ் ஆன் பாசிபிள் ப்ரைஸ் டைரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மார்க்கெட் டெவலப்ஸ். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதை வச்சு என்ன பண்ண போறீங்க, அது பாசிபிள் டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க, ஒரு ஸ்ட்ரென்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்சு போகும், மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆக போகும்னு தெரிஞ்சு போகும். ஆப்ஷன்ஸ் அந்த இதில் இதில் சொல்கிறது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில். ஸோ என்ன பொறுத்தவரை ஆக்டிவ் கான்ட்ராக்ட் மாறிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருவீங்க, இல்லை அன்ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து என்ன ஆகும்னா
பார்க்கறதுக்கு பழக நேரம் ஆகும். நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரவங்களுக்கு லேட் ஆகும். என்றைக்குமே என்ஐசி வெப்சைட்டாக இருக்கட்டும், டேட்டா வந்து ஒரு 1 to 3 மினிட்ஸ் நம்மளுக்கு லேட்டாக தான் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் 1லேருந்து 3 நிமிஷத்துக்கு அகடாக தான் நீங்கள் இருக்கணும். ஆனால் என்ன இருக்கு, பிஃபோர் ட்ரேடாக இருக்குது. 1 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரேட் தான் நீங்கள் எடுக்கவே போகிறீங்க. அப்போ எவ்வளோ நீங்கள் காசு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து இங்கே வால்யூமோ ட்ரேட் நடக்க போகுது, இந்த வரைக்கும் மூவ் பண்ண போகுதுன்னு எனக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சா நான் இங்கே பை பண்ணியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு எப்போ தெரியும் என்எஸ்சி வெப்சைட்டில் இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டில் வரும்போது தான் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அது வரைக்கும் எல்லாமே ப்ரீவியஸ் அப்டேட், அதாவது பாஸ்ட் அப்டேட் தான் இருக்கும். இந்த கேண்டில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து கரண்ட் அப்டேட் கொடுக்கும், என்ன பண்ணி லேட் என்ட்ரி கொடுப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அது இமீடியட்டாக வந்து மாற மாற வந்து உங்கள் பொசிஷன் மூவ் பண்ணிட்டு போங்க. இங்கே வரும்போது என்ட்ரி கொடுத்தா நீங்கள் ஹை ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதே இது இந்த கேண்டில் வரும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து அப்டேட் ஆகுது, என்எஸ்சி ஆப்ஷன் ப்ரீமியம் செயினில் வந்து அப்டேட் ஆகுதுன்னா நீங்கள் லேட் என்ட்ரி தான் கொடுப்பீங்க. அது எப்பவுமே வழக்கமாக நடக்கிற விஷயம் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம பழக தெரிஞ்சு போயிடும். ஓகே, இவங்க வந்து இது மாதிரி மூவ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து நிற்கும் உங்க மார்க்கெட் கன்வென்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க எடுக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் இதான் வித்தியாசம். இதுதான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்டு இதுங்க. வேற எதுவும் டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது அன்னைக்கு நடந்த தேடிக்கு சொல்லியிருக்கேன் கான்ட்ராக்ட். அது கீழே உள்ளது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நாள், அன்னைக்கு நாள் தான் எல்லாமே கரெக்டா தான். ஆனா இதுக்கு லாங்ல இருக்கும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 23,600 700 இருக்கா, 15 lakhs இருக்கு. 700 எங்க இருக்கு, இங்க இருக்கு. இது ஹை ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹை வால்யூம் இருக்கு. இது எல்லாமே வேல்யூ வால்யூம்ஸ் தான். ஹை வால்யூம் இருக்கிறது வந்து மூமெண்டமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரைஸ் மூமெண்டம் வந்து ஓகே, பிரைஸ் மூவ்மெண்ட் ஆக போகுது இண்டிகேஷன் கொடுக்கும். ஆனால் இங்கே ஹை வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பட் இந்த ஹை வால்யூவையும் இப்போ ரெண்டு பக்கம் ஒரு ஹை வேல்யூ இருக்குன்னா, இப்போ பாருங்களேன், இங்கேயும் ஒரு ஹை வேல்யூ இருக்கு, இங்கேயும் ஹை வேல்யூ இருக்கு, இங்கேயும் ஹை வேல்யூ இருக்கு. அப்போ இடைப்பட்ட இடம் இது ரொம்ப லோ வேல்யூ தான் இருக்கு. ஸோ ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்க போகிறது எது, ஹை வேல்யூ, ஹை மணி லோடர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அந்த லோ மணி வேல்யூ இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வீக் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அப்போதான் இன்னும் ஒரு 2-3 தடவை புல் அடிச்சாங்கன்னா மேலே போயிடும். ஆனால் எக்ஸ்பைரி டே, தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஓகே விடுங்க. இது வந்து நிஃப்டி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு சென்செக்ஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போது நிஃப்டிலே ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இப்போது இங்கே பார்த்தீங்களா 23,500 இருக்குது, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிட்டா இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக சப்போர்ட்டு, ரைட் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ மிடில் நிற்கிறது வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, மிடில் வந்து 23,550 இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதாவது சார்ட்டில் காமிச்சேன் பார்த்தீங்களா 23,550 வந்து இந்த இருக்கு பாருங்க, மிடில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா. லெஃப்ட் சைடு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க 23,500. ஏன் 23,500 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, இங்கே லார்ஜ் ஒயை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், கான்ட்ராக்டில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, புட் ஆப்ஷன் கொண்டு போகிறாங்க 23,500, சேம் 500 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இங்கே வந்து ஹை வேல்யூ இருக்குது, 3,21 crore இருக்குது. அப்போ இங்கே 2,01 crore 3,21 crore வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இது ஹை வேல்யூ இருக்கிறதுனால இங்கே வந்து ஹை சப்போர்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு, இங்கேயும் ஹை சப்போர்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? இங்கே எதுக்காக இந்த ரெட் கலர் கேட்கலாம் நீங்கள், ரெட் கலரில் வந்து கால் ஓயை, சரிங்களா, ஃபுட் ஓயை வந்து இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இதை ரெண்டு குழப்பிக்கிடாதீங்க. இதுதான் கான்செப்ட். சிம்பிளாக ரொம்ப டீப் டைவ் அடிக்கணும்னு நினைக்காதீங்க, சிம்பிள் அண்டு பவர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது வேற ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் இங்கே நான் என்ன காட்டுறேனோ அதுதான் இங்கேயும் ஷோ ஆகுது, வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவும் புதுசு கிடையாது. இந்த ஓஐ வந்து இங்கே தனி டேட்டாவை காமிக்குது, இங்கே சார்ட்லேயே காமிக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? இங்கே வந்து 23,600 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே பாருங்க 23,600 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. தட்ஸ் ஆல். இதுதான், இவ்வளோதாங்க, இவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து நான் சென்செக்ஸை வந்து அப்படியே உங்களுக்கு கூட்டு போயிடுறேன். சின்ன சென்செக்ஸ் கூட முடிச்சிடுறேங்க, ஏன்னா ஆல்ரெடி இப்பயே 40 minutes கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப மன்னிச்சுக்கோங்க தயவு செஞ்சு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் டாபிக் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதுனால உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றேன். இனிமேல் நான் கம்மி பண்ணிப்பேன். இது வந்து கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சென்செக்ஸ் எடுத்து உங்களுக்கு சின்ன முடிச்சுட்டு நான் கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதுதான் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எதுவும் டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போது சென்செக்ஸில் வந்து பார்க்கலாம்.
சென்செக்ஸில் வந்து பாருங்க 77,500 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 77,500 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்லா பாருங்க 77,500 பார்த்தீங்களா, 77,000 புட் சைடு நல்லா பார்த்துக்கோங்க. புட் சைடு வந்து எப்படி இருக்கு, ஸ்ட்ராங் வேல்யூ ஆட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கட்டும், பட் நான் புட் சைடு சொல்லிட்டு இருக்கேன். புட் சைடு வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் வேல்யூ ஆட் நான் அப்படியே சொல்லியிருக்கேன். இந்த வால்யூம் பேஸ் பண்ணி இங்கே காட்டும், இங்கே வந்து பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டு கிரீன் காட்டாது. இது சும்மா டேட்டா தான். ஆனால் உண்மையிலே சொல்கிறீங்க, பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேல்யூ பார்க்க தெரியும், 4 லட்சம் காமிக்கும், 4 கோடி காமிக்கும். ஸோ ரொம்ப காஷியஸாக மெயின்டைன் பண்ணுங்க. இங்கே வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குது பாருங்க, ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இங்கே வந்து 77,000 புட் ஆப்ஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து அவங்க லோட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இதான் பெரிய மேஜர் பாயிண்ட். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 77,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து லிக்விட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் கேஷ் ஆட் பண்ணதுனால அதை தாண்டி வந்து சரிங்களா, அதே தான் சார்ட்லேயும் நம்ம காமிச்சிருப்பாங்க. $77,500 இருக்கா, இருக்கு பார்த்தீங்களா. இது என்னது, 78,000 ஹை ஓஏ இருக்கு. இது 78,000 எங்க இருக்கு நீங்க பாருங்க. 78,000 கால், 78,000 கால் வந்து எங்க இருக்கு, கடைசி இருக்கு. 7 lakhsல வந்து லோட் பண்ணிருக்காங்க. ரொம்ப கம்மி தான். ஆனா எதுக்கு இங்க வந்து கால் லோட் பண்ணிருக்காங்க, இருக்கிறதுலே காலில் வந்து அதிகமாக ரேட் பண்ணிருக்க வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால உங்களுக்கு வந்து அதை காமிக்குது. இங்க கால்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா இங்க சார்ட்ல பாருங்க, அதுக்கு உண்டான வேல்யூல லோட் ஆகி பாருங்க 77,100. அதுக்கு மேல போனா 78,000. இது வந்து அன்னைக்கு கூட வேல்யூ. இது வந்து ப்ரீவியஸ், இது வந்து எப்படி சொல்றதுன்னா, அன்னைக்கு வந்து என்ன அந்த பர்டிகுலர் டே என்ன மீன் பண்ணிருக்கோ அதைத்தான் எனக்கு காமிக்கும். இது வந்து ஃபைனலா என்ன சொல்றேன்னா, இது முடியும் போது உங்களுக்கு லோட் ஆன டேட்டா. அதனாலதான் சொன்னேன், நீங்க லைவ்ல பார்க்கும்போது இன்னும் வெல் எஸ்டாப்ளிஷா பார்க்க முடியும். சரிங்களா, அதை நான் வந்து உங்களுக்கு தனியாக லைவ்ல கூட காமிச்சிடறேன் ஒரு தடவை. இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வால்யூம் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இதே வேல்யூ ஜாஸ்தி ஆச்சுன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஹெட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 77,500 புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 77,500 புட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இதில் காமிக்கிறேன். 77,500 இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம காமிச்சோம். சரி காமிச்சிட்டேன். 77,600 புட் ஆப்ஷன் பார்த்தீங்களா. அடுத்த நியர் பை ஸ்ட்ரைக்கில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி தாங்க பார்க்கணும். வால்யூம் அண்ட் வேல்யூஸ் வந்து நத்திங் பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்க. சரிங்களா, இதுதான் சொல்ல முடியும் நான். 77,600 அடுத்த லெவலுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடிய நிலையில இது இருந்திருக்கு. அதனால தான் இது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கு. இப்போ வந்து இது வந்து சப்போர்ட் கொடுத்துருச்சு. இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னது, 77,600. அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 77,600 வந்து இங்கனுக்குள்ள இதாகிட்டு இருக்கு. சரிங்களா, அடுத்த ரெசிஸ்டன்ஸாக தான் இதே பிஹேவ் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இது பிஹேவ் பண்ணுது, இது பிஹேவ் பண்ணுது. அடுத்து 77,700 கால் மூணாவது என்ன இருக்கு பார்த்தீங்களா, ஆர்டர் படி வாங்க. 77,700 கால் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. புரியுதா, அடுத்த கால் வந்து 77,800 77,800 அடுத்த காலுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா. இதுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து பிரைஸ் மூமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வால்யூம் நல்லா எது ஜென்ரேட் பண்ணுதோ அந்த ஸ்ட்ரைக் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து வால்யூம் ஜென்ரேட் ஆச்சுன்னா, அதாவது இந்த கால் சைடு 77,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் போகும்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சரிங்களா, இப்போ நான் எடுத்துருந்தேன்னா 77,000 இது போயிருக்கு பாத்தீங்களா, 77,600 தாண்டி போயிருக்கு. ஏன்னா இங்க நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன்னா இங்க வரைக்கும் போயிருப்பேன். அடுத்த மூமெண்ட் வந்து எனக்கு வந்து வால்யூம் கொடுத்துட்டாங்க, அடுத்து இங்கே தான் போக போகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி போயிருக்கேன். பட் டேட்டா வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம சூஸ் பண்ணுறதா இருக்கு. மேக்ஸிமம் இந்த லைவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்து எடுக்கிறத விட ப்ரைஸ் ஆக்ஷனும் இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்க்கும்போது வேல்யூ மார்க்கெட் இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஸோ ஓகேங்களா, இதுதான் என்னோட ஸ்ட்ராங் சஜஷனுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். 45 minutes ஆயிருச்சு. இது டவுட்னா கேளுங்க. இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பெரிய இது கிடையாது. அந்த நேரத்தில் நடக்கிற அவங்களோட எவ்வளவு லோட் பண்றாங்களோ அமௌண்டோட காமிக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அதிகமாக அமௌண்ட் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்.
வால்யூம் நல்லா ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதனால 76,600 காலுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் எங்க நிக்கிறேன், ஆல்ரெடி 77,500 புட் ஆப்ஷன்ல மார்க்கெட் இருக்குது. மூவ்மெண்ட் கொடுத்து கீழே வந்துருச்சு. எனக்கு அடுத்து ரெடியா பஸ் நிக்கிறது வந்து 77,600 வால்யூம், நிறைய பேசஞ்சர் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பஸ் அது வரைக்கும் மூவ் பண்ண போகுங்கிற ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. நான் அதுல ஏறி வந்து உட்காந்துருக்கேன். எங்க உட்காந்துருக்கேன், மார்க்கெட் வந்து இங்க இந்த 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 சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் 77,500 வந்து கொடுக்கும்போது இங்க ஏறி உட்காந்துட்டேன். பஸ் எனக்கு மூவ் ஆகி என்னோட டெஸ்டினேஷனை வந்து பீக் பண்ணி தூரமே போயிடுச்சு. நான் ப்ராஃபிட் பண்ணி வெளியே வந்துட்டே இருப்பேன். சரிங்களா. என்னோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, 77,800. அப்போ அடுத்து மூவ் ஆகக்கூடிய விஷயம் வந்து இங்க நிற்குது 77,800. இப்படிதான் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கால் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்த கால் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்த கால் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இந்த புட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் 75,000 ஒரு சப்போர்ட், 77,600 வந்து ஒரு சப்போர்ட், அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. பாத்தீங்களா 500 சப்போர்ட் இருக்கு, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு, 600 இருக்கு. அப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா. இது ரொம்ப குழப்பிக்காதீங்க, ரொம்ப ஜெனுனா சொல்றேன். ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பழகுங்க. ஓகேங்களா. ஓகே ஃபைன். நான் அகைன் சொல்றேன், ட்ரேடிங்க்கு வந்து காசு கொடுக்காம சொல்லிட்டு யாரையும் கால்ஸும் டிப்ஸையும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. போகாதீங்க. உங்க நாலேஜ் நம்பிடுங்க. ஐ எம் நாட் a SEBI registered person. I am not going to make any calls and tips forever. இது என்னோட நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான். நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்க்கெட் டைம்ஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு 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 அலர்ட் மாதிரி கொடுத்துட்றேன். நீங்க அதுக்கப்புறம் உங்களோட மைண்டு என்ன திங்க் பண்ணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச். இது பிடிச்சிருந்தா அதை சேனலை கன்சிடர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனலை கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் கீழே கேளுங்க, நான் கமெண்ட்ஸ்ல வந்து கிளியர் பண்ணி விட்றேன். நாளைக்கு வந்து ஓஏ பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓஏ காட்டினா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ் கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.